இதுங்களுக்கு கப்பீஸ்னு பேர் வச்சதுக்கு பதிலாக காஜின்னு பேர் வச்சிருக்கலாம். ஏன்னா இதுங்க அவ்வளோ குட்டி போடுது. அதுக்கு என்ன ரீசன்? ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்க ஃபீமேல் கப்பி ஒரு தடவை பர்த் கொடுத்ததுக்கப்புறம் 20 to 30 டேஸ் மட்டுமே போதுமானது அகைன் பர்த் கொடுக்கறதுக்கு. ஒரு பேட்சுக்கும் 20 ஃப்ரைஸ் டு 50 ஃப்ரைஸ் வரைக்கும் பர்த் கொடுக்கும். பிறக்கிற கப்பி ஃப்ரைஸ்லாம் ஒரு நல்ல வாட்டர் கண்டிஷன் அண்ட் நியூட்ரிஷன் ரிச் ஃபுட் இருந்தாலே போதும். மேல் ஃப்ரைஸ் வந்துட்டு ஒரு 8 வீக்ஸில் ரீப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு ரெடி ஆகிடும். ஃபீமேல் ஃப்ரைஸ் 3 மாதத்தில் அதுங்க பர்த் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துடும். மேல் ஒரு 8 வீக்ஸில் ரீப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்தாலும், ஃபீமேல் ஒரு 3 மந்தில் வந்துட்டு பர்த் கொடுக்குற ஸ்டேஜுக்கு வந்தாலும், இதுங்க எல்லாமே அடல்ட் ஸ்டேஜ் முழுசாக வந்துட்டு ரீச் ஆகணும்னா 6 மந்த்ஸ் ஆகும். அண்ட் கப்பி அதிகமாக ரீப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் அவங்க ஒரு லைவ் பீரர்ஸ். இதுவே எக் வச்சு ஹேட்ச் ஆகிற வெரைட்டியாக இருந்தால் இதோட சர்வைவல் பாசிபிலிட்டி ரொம்பவே குறைவாக இருக்கும். கப்பீஸ் மட்டும் இல்லை, மாலிஸ், ஸ்வாட் டெயில்ஸ், பிளாட்டி இது எல்லாமே பார்த்திங்கன்னா லைவ் பீரர்ஸ் தான். ஸோ சீக்கிரமாக அடல்ட்ஹுட் ரீச் ஆகிறதாலையும் ஃப்ரீக்வெண்ட்டாக பர்த் கொடுக்குறதாலையும் இதுங்க ஒரு லைவ் பியரஸாக இருக்கிறதாலையும் கப்பீஸ் வந்துட்டு வேகமாக ப்ரொடியூஸ் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.